ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான அரிசி உப்மா. உப்மா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த அரிசி உப்மாவை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. தமிழ் சமையலில் பாரம்பரியமான ரெசிபிங்க இது. ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்கள்லையுமே செய்வாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே கொங்கு நாட்டு ஸ்டைலில் அரிசியை வறுத்து பொடிச்சு ரவையாக்கி அதில் உப்புமா செய்வோம். அட்டகாசமாக இருக்குங்க. அந்த ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த உப்புமா அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான சட்னி சாம்பாரும் நல்ல பொருத்தமாக இருக்கும். பட்டு கத்திரிக்காய் கொத்சு ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இங்கே குயிக்கான ஒரு கத்திரிக்காய் கொத்சு ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்கலாங்க. அருமையான கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி உப்புமா, கூடவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் கொத்சு. இது இந்த உப்புமாவுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த 2 ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், பாராட்டு நிச்சயம். இப்போ வாங்க அருமையான அரிசி உப்புமா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் இங்கே அரிசியை அளந்தெடுத்து வச்சுருக்குறேங்க. நல்ல ஒரு ஃபுல் டம்ளருக்கு பார்பாயில்டு பொன்னி ரைஸ் எடுத்துருக்குறேன். நம்ம வீட்டில் டெய்லி சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி எடுத்துருக்குறேன். இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ரவையாக பொடிச்சிட்டு அதில் நம்ம உப்புமா செய்ய போகிறோம். வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்ல ஒரு தடவை அலசி கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து ரவையாக பிடிச்சிக்கலாம். அதுதான் நல்லது. இப்போ இங்கே ரெடியாக இருக்கிற அரிசியை வறுத்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் இந்த அரிசியை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த அரிசியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. நல்ல ஒரு திக் பாட்டம் கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண முடியும். அரிசி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி எல்லா அரிசியும் பொரிஞ்சு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும், நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்து விடணும். ஒரு 7-8 நிமிஷம் வறுத்து கொடுங்க. பாருங்கள், அந்த ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆகுது, அந்த பொரிய ஸ்டார்ட் ஆகுது, அரிசிக கொஞ்சம் உப்பலாகி வருது. இப்போ பாருங்கள், அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. எல்லா அரிசியும் நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா அந்த லைட்டாக ப்ரௌன் கலரும் ஆகுது. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி வறுபடுற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இங்கே வாசனை வருது பாருங்கள். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்னொன்று கூட நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த கடாயோட சூட்டில் இன்னும் 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நான் எடுத்து ஒரு தட்டில் ஆற போட்டுறேன். நல்லா சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம். நல்லா ஆறிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா ரவையாக பொடிச்சிக்கணுங்க. இப்போ மிக்சியில் சேர்த்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரவையாக பொடிச்சிக்கணும். அதாவது ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய பெரிய ரவையாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பக்குவம். இப்போ கரெக்டாக ரவை ரெடி. இந்த ரவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாங்க. ஒரு 15-20 நாள் வரைக்கும் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு உப்புமா வேணுமோ இந்த அரிசி உப்புமா செய்யலாங்க. இப்போ பொடிச்ச அரிசி ரவையை நான் கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன். அப்போ தண்ணி அளவு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். குவிச்சு அளந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ எந்த கப்பில் ரவை அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி அளந்து எடுத்து ஊற்றி வச்சிடலாம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இங்கே குவியலாக அளந்துருக்கேன். ஸோ 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நிறச்ச அளந்து எடுத்துக்கிட்டங்காட்டிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப்பு ஆல்ரெடி அளந்தாச்சு. இது 3ஆவது கப்பு. இன்னொரு கப்பும் அளந்துக்கிறேன். ஏன்னா குவியலாக நம்ம ரவை எடுத்துருக்குறோம். 4 கப்பு சேர்த்தாச்சு. இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதை சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்புமா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு அந்த வெங்காயம்லாம் வதங்கி வரும்போது இந்த சூடான தண்ணியை எடுத்து ஊற்றி ரவையை போட்டு நம்ம கலந்துடலாம். இப்போ சூடான கடாயில் நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்.
இந்த அரிசி உப்புமா பர்டிகுலர்லி நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது தாங்க டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டு உப்புமா தாளிங்க, அட்டகாசமாக இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா வேறு எண்ணெய் யூஸ் பண்ணலாம், பட் தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு. இங்கே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து. இப்போ நல்ல 2 பெரிய வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணுன்னு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த உப்புமாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து போட்டு வதக்குனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிடலாங்க. நல்லா அந்த பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க, நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி. கூடவே வரமிளகாய் 3, தாளிப்பு மிளகாய், உருண்டை மிளகாய் எடுத்துக்கிறேன். இது கூட தேங்காய் துண்டுகள் நல்ல சின்ன சின்ன பீசஸாக பொடியாக கட் பண்ணுன்னு தேங்காய் துண்டுகள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தேங்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புமா சாப்பிட்றப்ப. இப்போ தேங்காயும் சேர்த்தாச்சு. இனி நல்லா வதக்கிடலாங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வதக்கி கொடுங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு, அந்த பிங்க் கலர் ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துடலாங்க. 4 கப்பு தண்ணி அளந்து கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தோம், இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அரிசி ரவையை சேர்த்துடலாங்க. ஒரு சைடு இப்படி கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கங்க. ஸோ உருண்டை எல்லாம் விழுகாமல் கரெக்டாக எல்லாமே கலந்துரும், கட்டி தட்டாது. பாருங்கள், பர்ஃபெக்டாக கலந்தாச்சு. அதாவது உருண்டை விழுகாமல் கட்டி தட்டாமல் நல்லா ரவையை பர்ஃபெக்டாக கலந்து விட்டாச்சுங்க. எப்போ இப்படி கரண்டியில் கலந்து கொடுத்துட்டே நம்ம ரவை சேர்க்கிறதா நல்லது, அது எந்த ரவை சேர்க்கும் போதும். நல்லா கலந்தாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த தண்ணியும் ரவையும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி போட்டு விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரவை வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இப்படி மேலே அப்படி ஊற்றி விட்டுறலாம். இது உப்புமாவுக்கு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஊற்றி விட்ட உடனே நல்ல ஒரு மூடி எடுத்து இப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறோணுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அதாவது நல்ல ஒரு அடிகனமான கடாயில் நம்ம தாளித்து விட்டுருந்தோம், நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டு வேக வச்சோம். சிம்மில் ஸ்டவ் வச்சுருந்தோம். நல்லா அந்த ஸ்டீம் பிடிச்சி வெந்து பர்ஃபெக்டாக அந்த அரிசி ரவை வெந்துருச்சு பாருங்கள். அருமையாக உப்புமா ரெடி. அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குலைவாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், இல்லை அரிசி உப்புமானா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மேலால் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் கழித்து பரிமாறும்போது ரவை நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் உதிரி உதிரி ஆயிரும். அவ்வளோதாங்க, அருமையான அரிசி உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இந்த மாதிரி அரிசியை வறுத்து பொடிச்சு செய்கிற உப்புமா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் தளிச்சு விட்டோம், அந்த வாசனையும் சேர்ந்து அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இப்போ அடுத்த ரெசிப்பியாக நம்ம நல்ல இந்த கத்திரிக்காய் கொத்சு பார்த்துடலாம். இது அரிசி உப்புமா, பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமாக இருக்குங்க. இதுவும் ஒரு கொங்கு நாட்டு ஸ்டைல் ரெசிபி தான். தேவைப்படுற பொருட்கள் நல்ல ஒரு 6 கத்திரிக்காய், 3 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு. இது மெயினான வெஜிடபிள்ஸு. இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். இங்கே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அடுத்தது தக்காளியும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ குக்கரில் தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டே மற்ற என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன்.
இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். அடுத்தது ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம். இது கூட 1 பச்சை மிளகா, 2 வரமிளகா நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி ஒன்றும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கூடவே இந்த காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். அதாவது கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம். இது ஒரு குயிக்கான சட்னி ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், அரிசி உப்புமா எல்லாத்தோடும் ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுடலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நல்ல வாசனையாக கொஞ்சம் ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் பாருங்கள். நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட புளிக்கரைசலும் சேர்த்துக்க போகிறோம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். நம்ம தக்காளியும் சேர்த்துருக்குறோம். நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சாச்சு. இந்த புளி தண்ணி இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் கொஞ்சமாக துருவின வெல்லம், ஜாகரி சேர்த்துக்கலாங்க. அதாவது கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற அந்த புளிப்பு காரம்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. பட் இது ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக காய்கறி எல்லாம் வெந்துடும். நம்மளுக்கு குயிக்காகவும் கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிரும். ஸோ விசில் வந்தாச்சு. அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல கமகமன்னு வாசனை பாருங்கள். காய்கறியெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இப்போ லைட்டாக இதை மசிச்சு விட்டுறலாம். ரொம்ப மசிச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம், ஓரளவுக்கு மட்டுமே மசிச்சு விடுங்க. பாருங்கள், மசிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, அருமையான கத்திரிக்காய் கொத்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு குயிக்கான வெர்சன், டக்குன்னு பண்ணிடலாம். பெரிய ப்ராசஸ் ஒன்றும் இல்லை, பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்புமா, பொங்கல், இட்லி, தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி உப்புமா எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் இப்படி புளிக்கரைசலெல்லாம் சேர்த்த இந்த கத்திரிக்காய் கொத்து செஞ்சால் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அருமையான 2 ரெசிபிஸ் பார்த்தோம். நல்ல அரிசி உப்புமா, இந்த குயிக்கான கத்திரிக்காய் சட்னி, ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க. அதுவும் அந்த பர்டிகுலர்லி அரிசி உப்புமா ஒரு பர்ஃபெக்டான அத்தன்டிக் ரெசிபி. இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.